Hi friends, heartily welcome to all. Once again உங்களை மீட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்ம வீடியோக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா just like that அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தோணும் நமக்கு இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சு, அந்த மாதிரி இவங்களுக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காதீங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க. Hi guys, today session நம்ம என்ன பார்க்க போறோம்னா squad workout தான். How to do squat properly. எந்த workout ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் நம்ம workoutக்கு முன்னாடி வார்ம் அப் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அந்த வார்ம் அப்க்கு மெயினானது ஸ்ட்ரெச்சஸ் தான். மொபிலிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெச்சஸை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்னன்னா ஷோல்டர் சர்க்கிள். நல்லா பார்த்துங்க guys. ஷோல்டர் அப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க ஃப்ரண்ட் சைடில் 1 and 2 and 3. தென் பேக் சைடில் 1 and 2 and 3. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்ட்ரெச்சஸ் என்னென்னா ஆர்ம் சர்க்கிள். நல்லா பார்த்துங்க guys. 1 and 2 and 3. பேக் சைடில் முடிச்சாச்சா? ஃப்ரண்ட் சைடில் 1 and 2 and 3. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்ன பார்க்க போகிறோம்னா சைட் பெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க guys. சிம்பிள் தான். 1 and 2 and 3. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்ன பார்க்க போகிறோம்னா ஹாஃப் ஸ்குவாட். நல்லா பார்த்துங்க guys. 1 and 2 and 3. வாங்க கைஸ், நம்ம ஸ்குவாட் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் பார்பல் பக்கத்தில் போய்ட்டு கரெக்டாக உங்கள் ஷோல்டர் வித்தில் உங்கள் ஃபுட் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் ஆகிக்கோங்க. தென் பார்பலை நல்லா மிடில் எடுத்து உங்கள் ஸ்பைனுக்கும் நெக்குக்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக வெயிட் லிஃப்ட் பண்ணுங்கள். 2 ஸ்டெப் ரேக்லேருந்து பேக் சைடு வந்துடுறீங்க. உங்கள் ஷோல்டர் வித்துக்கு உங்கள் ஃபுட்டு ப்ளேஸ் ஆகிருக்கணும். உங்கள் ஃபுட் வந்து 45 டிகிரி ஆங்கிளில் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனில் ப்ளேஸ் ஆகிருக்கணும். உங்கள் நீயும் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனில் தான் இருக்கணும். உங்களோட ஆங்கிள் ஃப்ளோரை பார்த்து இருக்கணும். நல்லா பார்த்துங்க. பொறுமையாக உங்கள் ஹிப்பை பேக் சைடு வச்சு கிராவிட்டி யூஸ் பண்ணி பொறுமையாக உட்காடுறீங்க. 1 செகண்ட் பாஸ் பண்ணுறீங்க. தென் நீ லாக் பண்ணக்கூடாது, அந்த பெண்ட்லேயே லைட்டாக இருக்கணும். ஓகேவா? 1 செகண்ட் மேலே பாஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி கிராவிட்டி யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஹிப்பை பேக் சைடு வைக்கிறீங்க. 1 செகண்ட் பாஸ் பண்ணுறீங்க. தென் லிஃப்ட் பண்ணுறீங்க. 2 ஸ்டெப் பொறுமையாக முன்னாடி போயிட்டு கரெக்டாக ரேக்கில் பார்பலை ப்ளேஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ சிம்பிள் தான் உங்களோட லெக் ஒர்க் அவுட். லெக் ஒர்க் அவுட் கஷ்டமே கிடையாது காய்ஸ். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைட் வெயிட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்லி 2 டைம்ஸ் லெக் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட லோயர் பாடி கோர் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். லெக்கு பெரிய ஒர்க் அவுட்டே கிடையாது. டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லைட் வெயிட் போட்டு. வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக லெக் ஒர்க் அவுட் போட்டே ஆகணும். அப்போ தான் உங்கள் லோயர் பாடி ஸ்ட்ரென்த் ஆகும். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான் கைஸ், டுடே செஷனில் நம்ம லோயர் பாடிக்கு ஸ்குவாட் ஒர்க் அவுட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். கைஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் நிறைய குவாலிட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதை பார்க்க நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும். இந்த வீடியோ மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சீக்கிரம் நாங்கள் வருவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு ST Thanjai.